SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். போலீஸ் நிலையம் சென்ற சஜித் பிரேமதாச. இலங்கை அரசியலில் சூடு பிடிக்கும் விஜய் கிண்டலாக மாறிய தருணம். கோர விபத்தில் தாயும் மகனும் உயிரிழப்பு. 2027 ஆண்டு முதல் அறிமுகமாக உள்ள புதிய திட்டம். கோடிகளில் புரண்ட விஜய். தொடர்பன விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு தெஹிவளை போலீஸ் நிலையத்திற்கு நேரில் வருகை தந்துள்ளார். இவரது வருகையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சித்த குற்றச்சாட்டின் கீழ் தெஹிவளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளர் அசான் கோட்டைகோடவின் நலன்களை விசாரிக்கும் நோக்கில் அவர் தெஹிவளை போலீஸ் நிலையத்திற்கு விஜயம் செய்ததாக தெரிய வருகிறது. அத்துடன் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழ் நியமிக்கப்படும் ஒருங்கிணைப்பாளர்கள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர்களின் அதிகாரங்களில் தலையீடு செய்வதாக அசான் கோட்டைகொட சமூக வலைதளங்களில் விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரை நட்சத்திரமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது பல்வேறுபட்ட சலசலப்புகள் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அரசியல் விஜயின் வெற்றி குறித்து பல்வேறு வாதங்கள் எழுந்துள்ளன. இலங்கை நாடாளுமன்றில் பல உறுப்பினர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் சிலர் அவரின் அரசியல் செயற்பாடு குறித்து சாடியுள்ளனர். இந்த நிலையில் சமகால அனுர அரசாங்கம் போன்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி விஜய் ஆட்சிக்கு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நகைச்சுவையாக நாடாளுமன்றில் தெரிவித்தார். இலங்கைக்கு சொந்தமாக கச்சத்தீவை மீட்கப் போவதாக பொய்யான வாக்குறுதியை வழங்கி தமிழக மக்களின் வாக்குகளை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்திரா காந்தியின் புண்ணியத்தில் பெற்றுக்கொண்ட கச்சத்தீவும் தற்போது இல்லாமல் போய்விடுமா என்று தெரியவில்லை என்றும் சாமர சம்பத் குறிப்பிட்டுள்ளார். ரட்னபுரி பெல்மதுல வீதியில் உள்ள பதக்கடா சந்திப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் தாயும் மகனும் உயிரிழந்தனர். நேற்றைய தினம் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்கள் காலியல பகுதியை சேர்ந்த 49 மற்றும் 28 வயதுடைய தாயும் மகனும் என தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி ரட்னபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2027 ஆண்டு முதல் பாலர் பாடசாலைகளில் புதிய தேசிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாலர் பாடசாலை கல்வி கட்டமைப்பை முறைப்படுத்துவதற்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் தெரிவிக்கையில் 2027 ஆண்டு முதல் பாலர் பாடசாலைகளில் புதிய தேசிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார். தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பமாக நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் அவர் முதல்வராக பதவியேற்றால் அவருக்கு கிடைக்க உள்ள மாத சம்பளம் மற்றும் சலுகைகள் குறித்த தகவல்கள் வெளியாகி கவனம் பெற்றுள்ளன. திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோதே அதை விட்டுவிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்ததாக பல்வேறு மேடைகளில் விஜய் குறிப்பிட்டிருந்தார். வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்கள் சேவைக்காக வந்துள்ளேன் என்ற அவரது பேச்சுக்கள் தேர்தல் பரப்புரையிலும் பெரும் வரவேற்பை பெற்றன. மேலும் தனது கடைசி படம் ஜனநாயகன் என அறிவித்திருந்த நிலையில் இனி முழுமையாக அரசியலில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். எனினும் சினிமா வருமானம் இனி இருக்காது என்றாலும் முதலமைச்சராக கிடைக்கும் ஊதியம் மற்றும் சலுகைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ளன. அவரது வேட்புமனுவில் தாக்கல் செய்யப்பட்ட சொத்து விவரங்களின்படி விஜய் பெயரில் 404.58 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துகளும் 115.13 கோடி மதிப்பிலான அசையா சொத்துகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 76 கோடி வரை கடனாக வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கான மாதாந்திர ஊதியம் சுமார் 2.5 லட்சம் என 2024 ஆண்டு திருத்தப்பட்ட அரசாணை கூறுகிறது. இதை முன்னாள் துணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலீஸ் நிலையம் சென்ற சஜித் பிரேமதாச. இலங்கை அரசியலில் சூடு பிடிக்கும் விஜய் கிண்டலாக மாறிய தருணம். கோர விபத்தில் தாயும் மகனும் உயிரிழப்பு. 2027 ஆண்டு முதல் அறிமுகமாக உள்ள புதிய திட்டம். கோடிகளில் புரண்ட விஜய்.